ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதனால் அப்டேட் ஒரு பர்ச்சேசிங் வீடியோ வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன் குத்து விளக்கு நம்ம வந்து எடுக்க போகணும் அப்படின்னு. அந்த குத்து விளக்கு எடுக்க போகிற வீடியோஸ் தாங்க இந்த வீடியோ. நீங்கள் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். காலையில் இப்போ பசங்களெலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சுங்க. இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் கிட்டத்தட்ட போகணுங்க. ஆக்சுவலி குத்து விளக்கு தயாரிக்கிற ஊரே பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. காலையிலே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன செஞ்சுருக்காங்கன்னா லெமன் ரைஸ் தாங்க அம்மா செஞ்சிட்ருக்காங்க. அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, பசங்களை கூட்டிகிட்டு நீ சீக்கிரம் வந்துடு, இங்கேருந்து பசங்களை நம்ம வேன் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிடலாம், கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலே பசங்களெல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நிறைய சேகரித்து வைக்க வேண்டிய பொருள் நிறையா இருக்குங்க. தவிடு, பச்சரிசி, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்பா வீட்லேயே இருக்குது, இங்கேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம், கடையில் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 80 தேங்காய் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் எழுதியிருந்தாங்க. அதுக்காக ஒரு ஆளை வச்சு இப்போ வந்து நம்ம தேங்காவெல்லாம் கீழே இறக்கிட்டுருக்கோம். இந்த தேங்காவெல்லாம் மொத்தமாக சேகரித்து வச்சு இதை நம்ம வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணணுங்க. தேங்காய் உரிச்சிட்டோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு வந்து கிடச்சிரும். அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா தேங்காய் அறுக்கிறவங்க வந்து அவங்க அறுத்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சரி வாங்க தேங்காவெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்கடா அப்படின்னு சொல்லி தான் ரித்திஷும் தர்ஷனும் பார்த்திங்கன்னா அழகாக பொறுக்கி கொண்டு வந்துங்க சேர்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி தேங்காய் பறிக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக தான் வந்தாங்க. சரி வந்தது தான் வந்துட்டிங்க, சரி ஒரு எல்லா மரத்துலையும் ஏறி இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் இறக்கிடுங்க, ஃபங்க்ஷனுக்கு தேவை அப்படின்னு அப்பா சொன்னதுனால அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் அறுத்துட்ருக்காங்க. மேலே கயிறு கட்டி பார்த்திங்கன்னா அந்த கயிறில் அந்த கொலையை வந்து கட்டி கீழே இறக்கிடுவாங்க. பொத்துன்னு கீழே போட்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் அழகாக கயிறு கட்டி எல்லாமே இறக்கியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு புது வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த 80 தேங்காய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சமையலுக்கு மட்டும்தாங்க இந்த 80 தேங்காய் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொறுக்கி போட்டாச்சுங்க. இப்போ பசங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்காவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. பசங்களுக்கு இப்போ அவங்க சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. இப்போ வேணும் வந்துடும். மணி பார்த்திங்கன்னா 8:30 போல் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு வேணும் வந்துடும். நம்ம வேனில் பசங்களை ஏற்றி விட்டுட்டு நம்ம பின்னாடியே நம்ம கிளம்பி போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களை தனியாக விட்டுட்டு போக முடியாதுங்க, ஏன்னா பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேன்லாம் நின்று பொறுமையெல்லாம் ஏறுற பக்குவம் இன்னும் கிடையாது. நம்ம இருந்து பக்குவமாக அவங்கள ஏற்றி விட்டு தான் கிளம்பணும். அதனால் இப்போ பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சரி நம்மளும் சாப்பிட்றலாமேன்ட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நானும் இப்போ சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, வத்தல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ வேன் வர டைம் ஆகிடுச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வித் ஆம்லேட் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அவங்க சாப்பாட்டுக்கே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க. வேன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டு வழியாக தாங்க உள்ளார போயிட்டு அம்மா வீட்டு வழியாக வெளியில் போகும். ஆக்சுவலி ரவுண்டிங் சுற்றி தான் வரும். அதனால் நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் இங்கேருந்து கிளம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சீக்கிரமாக காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிட்டு இங்கே வந்து பசங்களுக்கு சாப்பாடு அம்மாவே செஞ்சு கொடுத்துட்டாங்க. நமக்கு சமைக்கிற வேலை கொஞ்சம் கிடையாதுங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு கும்பகோணத்துக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலி வேன் பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணி பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஏற்றும் போது கொஞ்சம் சேஃபாக இருந்து ஏற்றிட்டு தான் நம்ம பொறுமையாக அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்காக பசங்களை பார்த்திங்கன்னா இப்போ வேனில் ஏற்றி விட்டாச்சு. அவங்களும் இப்போ ஸ்கூல் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பாவும் பேருப்பாவும் அவங்களுடைய பைக்கில் அவங்க போயிட்டுருக்காங்க. நானும் அக்காவும் அம்மாவும் நாங்கள் 3 பேரும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூட்டியில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா குறுக்கு ரோடு சேத்தியத்தோப்பு கூட்டு ரோடு ஸ்டாண்டில் போய்ட்டு வண்டியை போட்டுட்டு சேத்தியத்தோப்பு கூட்டு ரோட்லேருந்து நம்ம கும்பகோணம் பஸ்ஸு ஒரே பஸ் ஏறி அங்கேருந்து நம்ம கும்பகோணம் போக போகிறோம். கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து நாச்சியார் கோயில் போகணுங்க. கும்பகோணம் போய் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயிலில் தான் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தயாரிக்கிற இடங்க. நம்ம தயாரிக்கிற இடத்துக்கே பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு அழகாக டிசைனில் பார்த்து எடுக்க போகிறோம் குத்து விளக்கு நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங்க்கு. இப்போ நாங்கள் போகிற டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க இப்போ போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அக்கா தான் ஸ்கூட்டி ஓட்ட போகிறாங்க. நான் சென்டரில் உட்கார போகிறேன், அம்மா எனக்கு பின்னாடி உட்கார போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் தான் வரும். ஸோ கும்பகோணம் போகிற வரைக்கும் எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோஸில் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பகோணம் இந்த கலரில்
போயிட்டே இருக்கு. அவங்களே இன்னைக்கு வர சொல்றாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வருவாங்களா சார்? எப்போ வருவாங்க? என்ன எனக்கு அவர் கால் பண்ண சொல்லுங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. ஓகே ஓகே. யூபிஆர் பண்ணல சார். ஹிமாலயா பண்ணிட்டேன் சார். மீன் பிடிக்கலாம்.
எங்கே போகிறோம்? கூலிங்காக வாங்கலாம். இதுதான் அணக்கரை. பஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சல. ஒன்றும் இல்லை, ஏதோ கல்லை வச்சு குடிச்சிட்டேன். ட்ராவல் வீடியோலாம் பார்த்துருப்பேன். ஆக்சுவலி நம்ம லாங் ட்ராவல் வரும்போது நிறையா வந்து ஷூட் பண்ணலான்னு தோணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பஸ்ஸில் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ என்னென்ன ஊர் இருக்குன்னு எல்லாமே அழகாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். குறுக்கு ரோட்லேருந்து கும்பகோணத்துக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்தாங்க. அப்பா, நான், அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் பெருப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு எடுக்க போகிறோம். இப்போ திருவாரூர் பஸ்ஸில் ஏறி நாச்சியார் கோயில் ஸ்டாப்பில் போய் இறங்க போகிறோம். நாச்சியார் கோயில் தான் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு வந்து தயாரிக்கிற ஃபேமஸான ஊருங்க. பித்தளைக்கு பேர் போன ஊருன்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்துக்கு கும்பகோணம் பாத்திரக்கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கும்பகோணத்துலேயும் சில்வர் பாத்திரம் பேர் போன ஊருங்க. இப்போ நம்ம வந்து நாச்சியார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்த பஸ்ஸில் நம்ம வந்து ஏறி நாச்சியார் கோயிலில் போயிட்டு இறங்கி அங்கே எந்த கடையில் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பெஸ்ட்டாக பார்த்து அழகான குத்துவிளக்கு எடுக்க போகிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பூ டிசைன் போட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவிலே போயிட்டுருக்கோம். நெடுக்கும் பாருங்கள், 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க, பித்தளை பொருளாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாச்சியார் கோயிலுக்கு வந்து விளக்குலாம் எடுத்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஆக்சுவலி கும்பகோணத்துக்கு நான் 2 டைம் வந்திருக்கேங்க. சென்னை சில்க்ஸில் வந்து 15,000 ரூபாய்க்கு நான் வந்து தீபாவளிக்கு ஜவுளி போட வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே திருநாகேஸ்வரர் ராகு கேது நாகத்துக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக நானும், அப்பா, தர்ஷன் நாங்கள் 4 பேரும் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 3வது டைம் கும்பகோணத்துக்கு என்னுடைய புது வீட்டுக்கு குத்துவிளக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம ஊர் பக்கத்துலேயே நம்ம வந்து அதிக அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துலேயே வந்து பேசி நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அதனால் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். 2 சைடும் பாருங்கள், குத்துவிளக்கு அழகாக ரோட்டில் வந்து சூப்பராக வாசலில் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபைனலாக இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்ரீ கற்பகம் விநாயகர்னு சொல்லிட்டு மெட்டல் ஃபர்னிச்சர்ஸ் கடைக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கடையில் தான் அவங்களே பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுட்டு வாங்கன்னு நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஷாப்பில் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஷாப் பார்க்கலான்ட்டு இப்போ இது உள்ள தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்ச விளக்கு எங்களுக்கு வேணாம், பியூர் பித்தளையில் செஞ்ச விளக்கு தான் வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்போடைய வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோங்க. நமக்கு வந்து பியூர் பித்தளை தான் நம்ம வாங்க போகிறோம். ஆல்ரெடி பொங்கலுக்கு வந்து நான் பித்தளை விளக்குலாம் விளக்கிறதா நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னோடய கல்யாணத்துக்கு 2 பித்தளை விளக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா குடி போகிறதுக்கு 2 குத்து விளக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. 2மே பார்த்தீங்கன்னா மண் விளக்கு தாங்க, மணல் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம எடுக்க போகிறது பியூர் பித்தளை விளக்கு தாங்க எடுக்க போகிறோம். இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் எந்த மாதிரி விளக்குலாம் நாங்கள் பார்த்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.